இன்னைக்கு நான் அர்ஜுனன் தபஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி ஒரு சில விஷயங்கள் அந்த கதையை நான் சொல்லலான் இருக்கேன். அர்ஜுனன் பாண்டவர்கள் எல்லாருமே இந்த சூதாட்டத்தில் தோத்து காட்டில் இருக்கும்பொழுது அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்ம காட்டுக்கு வந்துட்டோம், இனிமேல் திருப்பி நம்ம இதை முடிச்சுட்டு திருப்பியும் நம்ம நாட்டுக்கு போனால் கூட துரியோதனன் நம்ம பழைய மாதிரி நம்மளுக்கு மரியாதை கொடுத்து இதெல்லாம் திருப்பி நம்மளுடைய பங்கை கொடுப்பானாங்கிறது தெரியாது. திரும்பி ஒரு சண்டை வந்தாலும் வரலாம். அவங்க பக்கம் அவன் பக்கம் பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க. பீஷ்மர், துரோணர் மாதிரி பெரிய பெரிய ஆளு இருக்காங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிறது யாரும் இல்லை, அர்ஜுனன் ஒரு ஆள் தான் இருக்காங்க. அதனால நம்மக்கிட்ட நல்ல ஒரு தெய்வாஸ்திரங்கள்லாம் நமக்கு தேவைப்படும். அந்த அஸ்திரங்கள்லாம் பவர்ஃபுல்லான அஸ்திரங்கள் இருந்தால் அவனை ஃபேஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு அர்ஜுனன்ட்ட சொல்கிறாங்க. நீ போய் காட்டில் தவம் செஞ்சு ஈஸ்வரனை தவம் செஞ்சு இப்போ சிவபெருமான தவம் செஞ்சின்னா அவர்கிட்ட நீ இந்த பாசுபதாஸ்திரம் மாதிரி நல்ல பெரிய அஸ்திரங்களை வாங்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அர்ஜுனன் சரின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போகிறான். காட்டில் ரொம்ப கடுமையான தவம் செய்கிறான். அதாவது எப்படின்னா வெறும் காய்கனியை சாப்பிட்டுட்டு இருக்கான் முதல்ல ஒரு 10 நாளைக்கு. அப்புறம் அதை குறைச்சிக்கலாம், டெய்லி சாப்பிட்றது குறைச்சிட்டு 2-3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்றான். அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றான். அப்புறம் சாப்பிட்றதே நிறுத்திடுறான். அப்புறம் வெறும் தண்ணியை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதையும் கொஞ்ச நாள் நிறுத்திடுறான். வெறும் வெறும் சுவாசிக்கிறதோட அதை வச்சுட்டு தவம் செஞ்சுட்டு இருக்கான். உட்காந்து தவம் செஞ்சவன் நின்றுட்டு தவம் செய்ய ஆரம்பிச்சிடறான். நின்றுட்டு செஞ்சவன் ஒரு காலில் நிற்கிறான் கொஞ்ச நாள் கழிச்சு. அப்புறம் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஆன பிறகு வெறும் கட்டவரில் நிற்க ஆரம்பிச்சிடறான். கையை 2 மேலே தூக்கி கட்டவரில் நின்றுட்டு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு ஒரு கடுமையான தவம் செய்கிறான். அந்த சிவபெருமான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவருக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இவ்வளோ கடுமையாக செய்கிறான்ட்டு அவரே இறங்கி அர்ஜுனனுக்கு வரம் கொடுக்கறதுக்கு வராது. வரும்போது டக்குன்னு அவர் தரிசனம் கொடுக்கறதுக்கு பதிலாக இவனை ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால அவர் வேடன் ரூபத்தில் வர்றாரு. அந்த சமயத்தில் ஒரு காட்டு பண்ணி அந்த வழியாக அர்ஜுனனை அட்டாக் பண்ணுறதுக்கு வருது. ஸோ ஒரே நேரத்தில் சத்தம் கேட்டு அர்ஜுனனை ஒரு அம்பு விடுறாரு, சிவபெருமானை ஒரு அம்பு விடுறாங்க. ஒரே 2 பேரோட அம்பும் தொலைச்சி அந்த பண்ணி இறந்து போயிடுது. யார் அதை முதல்ல அடிச்சாங்க அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வருது. அப்போ அந்த வேடன் சொல்றாரு, சரி நம்ம 2 பேரும் சண்டை போட்டே அது ஒரு முடிவுக்கு வரலாம், நீனும் அம்பு விடு நானும் போடணும். அர்ஜுனன் ஒரு அம்பெல்லாம் இவரை ஒன்றுமே பண்ணலை, ஆனால் அவர் ஜெயிக்கவே முடியல அவரால். ஸோ அம்பெல்லாம் தீர்ந்து போய் வெறும் வில் எடுத்து அவர் அட்டாக் பண்ணும்போது அதையும் தூக்கி போட்டுறாரு. கத்தி சண்டை போடுறாரு. கத்தியும் உடஞ்சி போயிடுது, ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் கட்டி பிடிச்சி பிறல்றாரு. வேடனும் அர்ஜுனனும் சண்டை போடுறாங்க மாறி மாறி. அவர் வேடன் போட்ட அந்த பிடியில அர்ஜுனால ஒன்றும் நவர முடியல, மூச்சு திணற ஆரம்பிச்சிருது. அப்போ மனசுக்குள்ள சிவனை ப்ரே பண்ணிட்டு ஏன் நமக்கு இப்படி ஒன்றும் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு தோணுது, ஓகே வந்தவர் யார் அப்படின்னு கவனிச்சு பார்க்கும்போது அவர் கழுத்தில் இருக்க மாலையை பார்க்குறாரு. கிளம்புற சிவனுக்கு போட்ட மாலை அவர் கழுத்தில் இருக்கு. ஓகே வந்தவர் அவர் தான்ட்டு உடனே காலில் மன்னிப்பு கேட்குறாரு. சிவபெருமான் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேணுப்பான்னு கேட்குறாரு. எனக்கு இந்த மாதிரி சண்டையில் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு பெரிய பெரிய அசுரங்கள் வேணும், முக்கியமாக பாசுபத அசுரம் வேணுங்கிறாரு. அவர் கேட்குற வரத்தெல்லாம் கொடுக்குறாரு, அவரை வாழ்த்துறாரு. அதனால அது அர்ஜுனன் சந்தோஷமா அந்த அசுரங்கள்லாம் வாங்கிட்டு தன்னுடைய அண்ணன் தம்பிகளை பார்க்க